உங்கள வந்து ஓரங்கட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் விஷயம் ஆமா. வெளிய அது கொண்டு அது வந்து வரப்பட்டதா? என்னன்னா, அது இருக்கு. அதான் எல்லா இடத்துலயும் இருக்க மாரி, அது வந்து இதுல என்ன பெரிய விஷயம்னா, அங்க வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வேணும். அதாவது நாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அந்த தொகுதி அலாட் பண்ணக்கூடாது, ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க வந்து இப்போ நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கூட அதுல வந்து காழ்ப்பா பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்கான். யாராவது ஒரு ஆளு, அதுக்கப்புறம் ஏன் அது இயங்கலங்க? சரி நான் தான் தடுத்து நிறுத்தினேன். இன்னுமா நான் தடுத்து நிறுத்துவேன்? 1. 2வது புகார் சொன்னவங்களோட பின்னணியும், இல்ல அத வந்து இயக்குவதற்கான விதிகள் என்னன்றதோ யாருக்காவது தெரியுமா? பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்லாம் பல பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அத பத்தி பேசுறவங்க. வந்து உட்கார சொல்லுங்க எதிர்க்க. அத பத்தி சொல்ல சொல்லுங்க. ஏன் வந்து அதுக்கு நான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணேன். அது கூட அப்ஜெக்ஷன் வந்து நான் அரசு கிட்ட தான் சொன்னேன். இத விட இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு நான் பதிவு பண்றேன். அது வந்து 14ஆம் தேதி இயக்குனாங்க. 22ஆம் தேதி அரசினுடைய கூடுதல் தலைமை செயலாளர். அரசினுடைய கூடுதல் தலைமை செயலாளர். 22ஆம் தேதி. போற போக்குல பேசலங்க. அரசினுடைய சட்டமன்ற மதிப்பீட்டுகள் குழு எப்படி இதுல சட்டமன்ற பேரவையில பேசுறது பதிவாகுதோ அந்த மாதிரி பதிவான மினிட்ஸ்ல பதிவாயிருக்கு. என்ன பதிவாயிருக்குன்னா, நான் கேட்கிறேன் அவரை, இந்த மாதிரி என்னுடைய தொகுதியில 13ஆம் தேதியில இருந்து இயக்குறாங்களே, அதற்கு வந்து அனுமதி இருக்கிறதா என்பது ஒரு புறம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அதற்கு பர்மிஷன் கொடுத்திருக்கான்னு கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கிறேன்னா, கூடுதல் தலைமை செயலாளர், சுற்றுலாத்துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர் பதில் சொல்றாரு, நான் தான் இந்த துறைக்கு செயலாளர் மட்டும் இல்ல, நான் தான் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர். என்னுடைய என் நாலேஜ் இல்லாம அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கொடுக்கல. என்ன உறுதியா சொல்றேன், அவங்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கல. என்னைக்கு சொல்றேன்? 22ஆம் தேதி சொல்றாரு. இந்த ஆவணம் எல்லாம் வச்சிருக்கேன் நான். ஏன் இதை வந்து நான் வந்து திருப்பி திருப்பி போனா, நீங்க நீங்க அதுல தலையிட்டது கேட்டதுன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? ஆமா, அப்ப தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டா வருது இல்ல? கரெக்டா சொன்னீங்க. ஆமா, தேர்தல் முன்னாடி அதுல வந்து ஒரு நபர், தனி நபரோட வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, தொகுதி வந்து எங்களை விட்டு போல. அப்படி முயற்சி எடுத்தார்ல ஒரு நபர் நல்லவர். அவங்கள அவர் கட்சியிலே போட்டிருந்தா கூட அவர் போட்டிருப்பாரு தெரியாது. ஏன்னா அவங்க கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுன்னு தெரியாது. ஆனா அவர் வந்து இதெல்லாம் பண்ணா வந்து தொகுதி வந்து போகாதுன்னு நினைச்சாரு. ஆனா இப்ப நீங்க லிஸ்ட்ல இல்லைன்ன உடனே இப்ப அத சுட்டி காட்டுறாங்களா சிலரு? அது வந்து ரொம்ப இயல்பான. சரி, ரைட்டு. அப்ப இவருக்கு ஏன்னா சரி, இப்போ ஒண்ணு சொல்றீங்க, 3 பேரும் திமுக ஆதரவுன்றீங்க. அப்ப எனக்கு மட்டும் ஏன் அதை சொல்றீங்க? அப்ப ஷானவாஸ்க்கு ஒண்ணு சொல்லுங்க, பாபுக்கு ஒண்ணு சொல்லுங்க.